ரெண்டாவது கவர்னர் மாளிகையில இருந்து அபிஷியலா அந்த மாதிரி வந்து வரல. அப்படிங்கிறப்ப அதை நாங்க ஒரு விவாத பொருளா எடுத்துட்டு பேசுறதுங்கிறது எனக்கு உடன்பாடு இல்லை. ஒருவேளை அப்படி அது கவர்னர் நடத்தினால் அது நிச்சயம் தவிர்க்கப்பட வேண்டியது. அது தேவையில்லாத விஷயம். ஏன்னா அடுத்து அவங்க வந்து ஒரு அப்பீலுக்கு போறப்பயோ இல்ல கான்ஸ்டிடியூஷன் பெஞ்சுக்கோ போனி இந்த தீர்ப்பு தூக்கி எரியப்பட்டதுக்கு அப்புறம் வேணா கவர்னர் அந்த மாதிரி நடக்கலாமா ஒழிய, இப்ப இன்னைக்கு அந்த தீர்ப்பு அவங்க கொடுத்த தீர்ப்பு அப்படிங்கிறது வந்து ஸ்டேட்டஸ் கோவா தொடர்றப்ப கவர்னர் அந்த மாதிரி நிச்சயமா நடக்கக்கூடாது, நடக்க மாட்டார். நடந்தால் அது அரசியல்வாதி ஸ்டாலின் மாதிரி அவரு நடந்துக்கிறாரு அப்படின்னு அவர் மேல வர்ற விமர்சனத்துக்கு ஒரு ஆளாயிடும். அந்த மாதிரி வந்து ஜனாதிபதி அவர்களும் விரும்ப மாட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். சட்ட நிபுணர்கிட்ட கலந்து ஆலோசிச்சு இது பண்ணிருப்பாங்க. அதனால எந்த விதத்துல இதெல்லாம் நடத்த மாட்டாங்க. இப்ப இருக்கிற தீர்ப்பு அவர் மதிச்சு நடக்கணும். ஆனா இந்த தீர்ப்பு வந்து போக வேண்டிய இடம் அது வந்து டேபிளுக்கு மேல இல்ல, மேசைக்கு கீழே ஒரு வட்டமான ஒரு பெட்டி வச்சிருக்கோமே, அந்த பெட்டிக்கு போக வேண்டிய தீர்ப்பு விரைவில் அது போகும். இதுல இன்னொரு முக்கியமான விஷயம், நம்ம பத்திரிகையாளர்கள்லாம் திரு கலைஞர் அவர்கள் ரொம்ப ரொம்ப பிடிச்சவரு, புகழேந்தியன் அந்த கட்சியில இருந்து வந்திருக்காங்க. கலைஞருக்கு எதிரான விஷயங்க. அன்னைக்கு சென்னாரெட்டிக்கும் மரியாதைக்குரிய முதலமைச்சர் ஜெயலலிதாவுக்கும் இதே சண்டை நடந்தப்ப பல்கலைக்கழகத்தினுடைய வேந்தர்களா வந்து நீ முதலமைச்சர் தான் அப்படின்னு பாராளுமன்றத்துல மரியாதைக்குரிய ஜெயலலிதா அவங்க கொண்டு வந்தப்ப கலைஞர் அவர்கள் வீராவேசமா எதிர்த்து ஒரு அரசியல்வாதி வேந்தராக இருந்தால் அந்த கல்வி நிலையம் பால்பட்டு விடும். அண்டர்லைன், திஸ் இஸ் த கோல்டன் வேர்ட்ஸ் பை ஸ்ரீ கிரேட்டஸ்ட் லீடர் கருணாநிதி. அவர்தான் திராவிட நாயகர் சொன்ன வார்த்தை என்ன அப்படின்னு கேட்டா, ஒரு அரசியல்வாதி வேந்தராக வந்தால் கல்வி நிலையம் பால்பட்டு விடும் அப்படின்னு திரு கருணாநிதி அவர்கள் மறுதளிச்சு கவர்னர் தான் வேந்தராக இருக்கணும்னு அன்னைக்கு கருணாநிதி காட்டத்துக்கு எதிராக அவருடைய மகன் மு க ஸ்டாலின் திராவிட மாடல்ங்கிற பேர்ல திராவிட மாடல் ஆட்சி பண்ணிட்டு இருந்தாரு.